வணக்கம். தேர்தல்னாலே நம்ம மனசுல வர்றது என்ன? தலைவர்கள், கட்சிகள், ஜெயிச்சது யாரு, தோத்தது யாரு, இதுதானே. ஆனா ஒவ்வொரு ஓட்டும் மக்களுடைய கனவுகளையும் கவலைகளையும் தேவைகளையும் உள்ளடக்குன ஒரு டேட்டா, ஒரு தகவல் களஞ்சியம். அந்த தகவலை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே ஒரு சிறப்பான நிர்வாகத்துக்கான வரைபடமா மாறிடும். இந்த ஆய்வுல அரசியல ஒரு டேட்டா இன்ஜினியரிங்கா அணுகி மேட்டூர் தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு எப்படி உண்மையான மக்கள் தேவைகளை தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்க போறோம். சரி, நம்மளோட ஆய்வு மேட்டூர்ல இருந்து தொடங்குது. ஏன் மேட்டூர்? காவிரி அணைக்காக ரொம்ப பிரபலமான இந்த தொகுதி உண்மையில தமிழ்நாடோட பல அரசியல் பொருளாதார சவால்களோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு. இங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதார போராட்டங்களும் சரி, அரசியல் மாற்றங்களும் சரி, மாநிலத்தோட பல பகுதிகளில் நம்ம பாக்குற பிரச்சனைகளோட ஒரு சுருக்கம் தான். அதனால மேட்டூரை புரிஞ்சுக்கிறது தமிழ்நாட்டோட இதய துடிப்பையே புரிஞ்சுக்கிறதுக்கு சமம். நம்மளோட இந்த ஆய்வை 5 முக்கியமான படிகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல மெட்ரோட கல நிலவரம். அடுத்து அங்க கொடுக்கப்பட்ட ரொம்ப மெல்லிசான தீர்ப்பு. மூணாவதா மக்கள் குறைகளோட ஆணி வேர் என்னன்னு பார்க்கலாம். நாலாவதா இதுக்கெல்லாம் தீர்வு என்னங்கிற ஒரு நிர்வாக திட்டம். கடைசியா அரசியலையும் தாண்டி ஒரு பெரிய நோக்கம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி, மேட்டூரின் கலை யதார்த்தங்கள். அதாவது அந்த மண்ணோட துடிப்பையும் மக்களோட நாடி துடிப்பையும் முதல்ல புரிஞ்சுக்குவோம். மேட்டூரோட மக்கள் தொகை பாருங்களேன். கிட்டத்தட்ட சரி பாதியா 57% கிராமப்புறம், 43% நகர்ப்புறம்னு பிரிஞ்சிருக்கு. இதோட அர்த்தம் என்ன? இங்கே 2 விதமான வாழ்க்கை முறைகள், 2 விதமான தேவைகள், 2 விதமான அரசியல்கள் ஒன்னோட ஒன்னு மோதுது. விவசாயிகளோட பிரச்சனைகளும் நகரத்து இளைஞர்களோட வேலைவாய்ப்பு இயக்கங்களும் ஒரே நேரத்துல கவனிக்கப்படணும். அது மட்டும் இல்ல, 15%க்கும் அதிகமான பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மக்கள் தொகை, சமூக நீதியும் நலத்திட்டங்களும் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு காட்டுது. இந்த எண்கள் தொகுதியோட சிக்கலான தேவைகளை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இங்க இருக்கிற மக்களோட அன்றாட போராட்டங்கள் என்னென்ன? விவசாயம்தான் இங்க ஆதாரம். ஆனா அணை இருந்தும் தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனை. 2021ல நடந்த விவசாயிகளோட போராட்டமே இதுக்கு ஒரு பெரிய சாட்சி. ஒரு பக்கம் விவசாயம் நலிவடையுதுன்னா, இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க புதுசா தொழிற்சாலைகளும் இல்ல. விளைவச்ச பொருளை சந்தைக்கு கொண்டு போக சரியான சாலைகளும் இல்ல. பிள்ளைங்களை படிக்க வைக்க தரமான பயிற்சி மையங்களும் இல்ல. பாருங்க, தண்ணீர், வேலைவாய்ப்பு, சாலை, கல்வி, இந்த நாளும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்ச ஒரு சங்கிலி மாதிரி. ஒன்னுல ஏற்படுற சிக்கல் மத்த எல்லாத்தையும் பாதிக்குது. இதுதான் மேட்டூரோட வாழ்வாதார சிக்கல். இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். ஒரு நூல் இழையில தொங்குற மக்கள் தீர்ப்பு. இந்த எண்கள் மேட்டூரோட அரசியல் எவ்ளோ கொந்தளிப்பா இருக்குன்னு நமக்கு விளக்கும். 656. இந்த எண்ணை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு அரசியல் நிலநடுக்கத்தோட அளவு. 2021ல மேட்டூர் தொகுதியோட தலைவிதியே நிர்ணயம் செஞ்சது இந்த 656 ஓட்டுங்க தான். மொத்த வாக்குகள்ல இது 1% கூட கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே ஒரு தெருவுல இருக்கிற மக்கள் அவங்க முடிவை மாத்திருந்தா கூட தேர்தல் முடிவே மாறியிருக்கும். இவ்வளவு பலவீனமான ஒரு தீர்ப்பு இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. இந்த வரைபடத்தை பாருங்க. 2016ல வெற்றி வித்தியாசம் 6000 வாக்குகளுக்கு மேல இருந்துச்சு. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல அது வெறும் 656 வாக்குகளா குறைஞ்சு போச்சு. இந்த சரிவு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. மக்களோட அதிருப்தி அதிகமாகி போட்டி ரொம்பவே கடுமையாகிருச்சுன்னு இது தெளிவா காட்டுது. தொகுதி ஒரு கொதிநிலையில இருக்கு. இந்த இழுபறிக்கு காரணம் 2 வேட்பாளர்களோட பலமும் பலவீனமும் கிட்டத்தட்ட சரிசமமா இருந்ததுதான். வெற்றியாளர் பாமகவின் சதாசிவம் வன்னியர் சமூகத்தோட வலுவான ஆதரவோட ஜெயிச்சாரு. ஆனா அவர் மேல சில குற்றச்சாட்டுகளும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் திமுகவின் ஸ்ரீனிவாச பெருமாள் கிராமப்புற மற்ற சமூகங்கள், சிறுபான்மையினர், இளைஞர்கள்னு ஒரு பெரிய ஆதரவு தளத்தை வச்சிருந்தாரு. 2 பேருமே வலுவா இருந்ததாலதான் போட்டி இவ்ளோ கடுமையா இருந்துச்சு. தேர்தல் முடிவுல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்ப ஏன் அப்படி நடந்துச்சுன்னு ஆழமா பார்க்க போறோம். மக்கள் குறைகளோட ஆணிவேர ஆராய்வோம். மக்களோட கோபத்துக்கு காரணம் என்ன? அது ஒரே நாள்ல உருவானது இல்ல. பல வருஷமா தீர்க்கப்படாத பிரச்சனைகளோட ஒரு தொகுப்பு இது. தலைமுறையா கேட்டும் கிடைக்காத பாசன வசதி, தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதியா மட்டுமே இருக்கிற சாலைகள், நலத்திட்டங்கள் வருது, ஆனா அடிப்படையான குடிநீர் வசதி கூட சரியா கிடைக்கல. இதெல்லாத்தையும் விட முக்கியம், திரும்ப திரும்ப ஏமாற்றப்பட்டதோட வழி. இந்த நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் தான் மக்களோட நம்பிக்கைய சிதைச்சு ஒரு மாற்றத்துக்கான தேடல அவங்கக்குள்ள விதைச்சிருக்கு. இந்த ஆய்வோட ஒரு முக்கியமான வரி இது. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் தொகுதி மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். போராட்டங்கள் நம்பிக்கை இழப்பின் அறிகுறியாகும். அந்த கடைசி வார்த்தைகளை கவனிங்க. நம்பிக்கை இழப்பின் அறிகுறி. இதுதான் பிரச்சனையோட மையம்.
ஒரு நல்ல நிர்வாகத்தோட இதயம் எது தெரியுமா? அது கண்ணியம். ஒவ்வொரு குடிமகனோட குரலுக்கும் செவி கொடுக்கறது. அவங்களோட பிரச்சனைகளை வெறும் புள்ளி விவரங்களா பார்க்காம அவங்க கண்ணியத்துக்கான கோரிக்கையா பார்க்கறது. இது வெறும் அரசியல் உத்தி இல்ல, நம்ம அரசியல் அமைப்போட ஒரு அடிப்படை மதிப்பு. மக்களோட குரலை கேட்கறது தான் ஜனநாயகத்தோட ஆணிவேர். பிரச்சனைகளை எல்லாம் அலசிட்டோம், இப்போ தீர்வை நோக்கி போகலாம். இதோ ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான ஒரு செயல்திட்டம். சரி, தீர்வு என்னவா இருக்கும்? இதோ ஒரு சதுர்முக கோட்பாடு, அதாவது 4 முனைகளைக் கொண்ட ஒரு முழுமையான வியூகம். சிவனோட அழிக்கும் சக்திய போல தற்போதைய ஆட்சியோட தோல்விகளை தாக்குறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்புறம் விஷ்ணுவோட காக்கும் கரங்களை போல நலத்திட்டங்களை நிலைப்படுத்துறோம். பிரம்மாவோட படைப்புத் திறனை போல விவசாயத்துல புது தொழில்நுட்பங்களை உருவாக்குறோம். கடைசியா துர்கையோட பாதுகாப்பு போல விவசாயிகள், பெண்கள்னு எல்லாரையும் அரவணைக்கிறோம். தாக்குதல், ஸ்திரத்தன்மை, புதுமை, பாதுகாப்பு, இந்த 4ம் சேரும்போது அது ஒரு அசைக்க முடியாத வியூகமா மாறும். வெறுமனே குறைகளை பட்டியலிட்டு பிரயோஜனம் இல்ல. ஒவ்வொரு குறையையும் ஒரு செயல் திட்டமா மாத்தணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு, ஒரு பட்ஜெட், ஒரு காலக்கெடு, அப்புறம் ஒரு தெளிவான பலன் இருக்கணும். இது வெறும் வாக்குறுதி பத்திரம் இல்ல, இது மக்களுக்கும் தலைவருக்கும் இடையேயான ஒரு ஒப்பந்த பத்திரம். இந்த அட்டவணையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதுதான் உண்மையான நிர்வாகம். முதல் வரிசை பாசனம். முதலீடு 25 கோடி ரூபாய். ஒரே வருஷத்துல 5000 விவசாயிகளோட விளைச்சல் 10% அதிகமாகும். 2வது சாலைகள் 15 கோடி ரூபாய் 18 மாசத்துல 20000 மக்களோட பயணத்தை சுலபமாக்கும். 3வது வேலைவாய்ப்பு 30 கோடி முதலீட்டுல 2 வருஷத்துல 1000 இளைஞர்களுக்கு நல்ல திறமையான வேலை கிடைக்கும். பாருங்க, ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு இருக்கு, ஒவ்வொரு நாளுக்கும் இலக்கு இருக்கு, ஒவ்வொரு திட்டத்துக்கும் நேரடியான பலன் இருக்கு. இதுதான் மக்களுக்கு பதில் சொல்ற நிர்வாகம். ஒரு நல்ல தலைவர் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச மாட்டார். யாருக்கு என்ன தேவையோ அத புரிஞ்சு பேசுவார். இளைஞர்கள்கிட்ட வேலைவாய்ப்பை பத்தியும், பெண்கள்கிட்ட பாதுகாப்பை பத்தியும், விவசாயிகள்கிட்ட பாசனத்தை பத்தியும் பேசணும். ஒவ்வொரு சமூகத்தோட தனிப்பட்ட கவலைகளுக்கும் மதிப்பளிச்சு அவங்களுக்கான தீர்வுகளை முன்வைக்கணும். இது பிரித்தாளும் சூழ்ச்சி இல்ல, இது எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு உத்தி. ஒவ்வொருத்தருக்கும் உரிய செய்திய சொல்றது மூலமா எல்லாரோட நம்பிக்கையையும் பெற முடியும். நம்ம விவாதத்தோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம், உண்மையான மக்கள் சேவைக்கான ஒரு ஆணைய எப்படி உருவாக்குறது? இந்த டேட்டா யுகத்துல நாம ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். மக்களோட தகவல்கள் ரொம்ப புனிதமானது, ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது அவங்களோட அனுமதியோட அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதுதான் இந்தியாவோட புதிய தனியுரிமை சட்டத்தோட ஆன்மா. நம்ம அரசியல் உத்திகள் இந்த நெறிமுறை எல்லைகளை தாண்டி போயிடக்கூடாது. மக்களோட நம்பிக்கையை பாதுகாக்கிறது தேர்தல ஜெயிக்கிறது விட ரொம்ப முக்கியம். இதோ ஒரு அமைதியான ஆனா ரொம்ப வலிமையான எச்சரிக்கை. 656 வாக்குகள் வித்தியாசம்ங்கிறது ஒரு மக்கள் ஆணை கிடையாது. அது வாக்காளர்கள் கிட்ட இருந்து வர்ற ஒரு இறுதி அறிவிப்பு. இப்போ இருக்கிற நிலைமைய இனியும் பொறுத்துக்க முடியாதுங்கிறதுக்கான தெளிவான செய்தி அது. அப்போ நம்மளோட பார்வை என்னவா இருக்கணும்? ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒரு திட்ட வரைபடமா மாறும், ஒவ்வொரு குறையும் ஒரு செயல் திட்டமா மாறும், ஒவ்வொரு வாக்கும் ஒரு நம்பிக்கையோட உடன்படிக்கையா மாறும். அப்படி ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறது தான் இது. டேட்டாவால இயக்கப்படுற ஆனா மனித நேயத்தால வழிநடத்தப்படுற ஒரு நிர்வாகம். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலில் அல்லது 008042041602 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.